அன்று முழுவதும் ஷாம் அலுவலகத்திற்கு வந்திருக்கவில்லை. அது கதிரேசன் எதிர்பார்த்ததுதான். ஆனாலும் வீட்டிலிருந்தபடியே தொழிலை கவனித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. யாரோ உள்ளே வர அனுமதி கேட்க வேலியினுடைய அனுமதி வழங்கினான். தொடர்ந்து அனுரேகா வர உணர்ச்சி துடைக்கப்பட்ட முகத்துடன் வருமாறு சைகையில் சொல்லியிருந்தான். சார், நான் உட்காரு. பரவாயில்ல என்று ஏதோ சொல்ல வந்தவள் பிறகு என்ன தோன்றியதோ அமர்ந்து விட்டிருந்தாள். ம், என்ன? அந்த வினாடியில் ஒரு கவரை எடுத்து நீட்டியிருந்தாள் அனுரேகா. என்ன இது? என் ரெசிக்னேஷன் லெட்டர். திடீர்னு ஏன்? கொஞ்ச நாளாவே யோசிச்சு எடுத்த முடிவுதான். சொன்னனே. அதான் யோசின்னு சொன்னனே. சாரி. சரி, வேண்டாம். ஆனா இதை வாங்கிக்க முடியாது என்றவனை ஏன் என்பதைப் போல பார்த்தாள். காரணம் உனக்கே தெரியும். என் நிலைமையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. உங்க சொந்த பிரச்சனைகளை பத்தி எனக்கு என்ன வந்தது? சரிதான் சார். இந்த காலத்துல நல்லது பண்றவங்கள யாருக்கு தான் பிடிக்கிறது? எதுக்கு இந்த உங்க ஃப்ரெண்டை மறுத்துட்டேங்கிற கோபம்? என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட உன் சொந்த விஷயம். எனக்கு தேவையில்லாததும். சரிதான். என்ன? நம்ப முடியல. வேறொன்னும் இல்லை. உனக்கு விளையாட்டா இருக்குல்ல? யாருக்கு சார் விளையாட்டா இருக்கு? எனக்கா இல்லை உங்களுக்கா? என்னை ஏதோ புதுசா தொடங்குற. சரிதான். உங்களை மாதிரி ஆண் பிள்ளைங்களுக்கு ஒரு வயசு பொண்ணோட, அதுவும் என்ன மாதிரி கிட்டத்தட்ட அனாதையோட ஆதங்கமும் நிலைமையும் எங்க புரிய போகுது? அப்படியே புரிஞ்சாலும் அதை ஒப்புக்க உங்க மனசாட்சி தான் இடம் கொடுக்குமா? ஷாம், நான் ஏன் மறுத்தேன்னு முதல்ல தெரியுமா? உங்களுக்கு நான் சொன்ன காரணம் உண்மைதான். ஆனாலும் அதை அப்ப அந்த மாதிரி, அதுவும் முகத்தில் அடிச்ச மாதிரி ஏன் சொன்னேன்னு தெரியுமா? தொடர்ந்து அனுரேகா சொன்னது அனைத்தையும் நம்ப மாட்டாத பாவனையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் கதிரேசன். ஆனாலும் காட்டிக்கொண்டான் இல்லை. அவள் சொன்னதும் இதுதான். அப்படி சொன்னால்தான் தந்தை மகனுக்கிடையே அனைத்தும் சரியாகும் என்றுதான் எண்ணியதை சொல்லியிருந்தாள். பல வருடங்களாகவே தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஒன்றும் சரியில்லை. அதை காரணமாக வைத்தே மகனுக்கு பிடித்த பொண்ணான தன்னை தோழியாகத்தான் ஷாமின் தந்தை வெறுப்பதையும் சொன்னாள். இப்பொழுது சில நாட்களாகத்தான் ஷாம் தன்னை தோழியாக மட்டும் கருதவில்லை என்பது புரிந்ததாகவும், தெரிந்தோ தெரியாமலோ ஷாமின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் உருவாக காரணமான தானே தான் அதை நேரும் செய்ததாக வேண்டுமென்பதால் தான் முதல் நாள் அப்படி செய்ததாக சொல்லியிருந்தாள். அது மட்டும் இல்ல, நீங்களும் ஷாம் சொல்லிதான் என்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு தெரியும். இது இன்னும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படின்னா, ம், என்ன சொல்லுங்க? அது மட்டும்தான் காரணமா? புரியல. அப்பா மகனுக்கிடையே எல்லாம் சரியாகணும்னு தான் உன் மனசை மாத்திக்கிட்ட, அப்படிதானே? அது மட்டும் இல்ல, ஷாம் மேல எனக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் எல்லாம் எதுவும் இல்லைங்கிறதும் ஒரு காரணம்தான். ஆனாலும் பரவாயில்ல, எதுவானாலும் சொல்லுங்க. சகோதரன்னு சொல்லியிருக்க வேண்டாம். ஷாம் மனசு என்ன பாடுபட்டதுன்னு தெரியாது உனக்கு. சரிதான், உண்மையை கொஞ்சம் மாற்றி சொன்னேன். ஆனால் அதனால் கிடைக்க போகிற பலன்கள் அளவிற்கரியது. என்னவோ. ஆமாம், முதல் கட்டமாக ஷாம் வாழ்க்கையில் அது எந்த விதத்தில் ஆனாலும் தான் இல்லைங்கிறத அவரோட அப்பாவுக்கு ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன், அதுவே மகன் மேல அவருக்கு இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் கூட சரி செஞ்சிடும். ஷாமும் அப்படித்தான். இப்போ அவர் இருக்கிறது ரொம்ப முக்கியமான கட்டம். நான் பாட்டுக்கு மேலோட்டமா அவரை மறுத்து, அவர் ஏதோ எனக்கு நல்லது பண்றேன்னு எனக்கு அவர் மனசை புரிய வைக்கணும்னு இன்னும் தீவிரமா கிளம்பிடக்கூடாது பாருங்க. அப்படி பண்றதால எல்லாம் மாய மந்திரம் நடந்து என் மனசு மாறிட போறதில்லைங்கிறது வேற விஷயம். உண்மையிலே அப்படி ஏதாவது அசட்டு முயற்சிகள் நடந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி
நன்மைகளும் இருக்கு. ஷியாமோட தொழில் கனவ சொன்னேன். அது மட்டுமா? இன்னும் எத்தனையோ பத்தியும் கொஞ்சம் தெரியும். உங்க கூட்டால அதுவும் நல்லபடியா நடந்தேறிங்கிறதும் தான். இப்ப பாருங்க, கவனத்த சிதற விடுறது, வேதனை விரக்தின்னு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல என் மேல அவருக்கு வெறுப்பு கூட வந்திருக்கும். அப்படியே இல்லைனாலும் கூட என்னை ஒரு பொருட்டா இனிமேல் எடுத்துக்க மாட்டார். அனிரேகா சொல்ல சொல்ல, சரிதான், இன்னும் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் சொல்லிவிடு என்பதை போன்ற பாவனையுடன் பார்த்து கொண்டு இருந்தான் கதிரேசன். சரிதான், என் பேச்சுல உங்களுக்குன்னு நம்பிக்கை வரல இல்ல? அனுரேகா கேட்க முகபாவனையை வெளிக்காட்டாத பார்த்தான் கதிரேசன். இவ்வளவு ஏன்? ஷாமோட அப்பா சொந்தத்துல வினையான ஒரு பொண்ணு அவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. இது புதிதாக இருக்க தொடர்ந்து பார்த்தான். ஆமாம், ஷாம் அப்பாவோட ரெண்டாவது சொந்தத்துல கட்டிக்கிற முறை. ஷாம் ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப அவங்க தான் எல்லா விதமா உதவிகளையும் செஞ்சாங்க. முக்கியமா நிறைய பண உதவி. இதெல்லாம் நடந்து ஷாம் ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ற சமயம். வினயாவ ஷாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் ரெண்டு வீட்டாரோட விருப்பமும். இதுல ஷாமுக்கு விருப்போ வெறுப்போ எதுவும் இருந்த மாதிரி தெரியல. பெரியவங்க ஏதோ செய்யணுங்கிற அளவுக்கு கண்டும் காணாம இருந்துட்டு இருந்தார். அந்த என்ன இல்ல, இது எந்த அளவுக்கு உண்மையான்னு தெரியல. எது? வினயாவுக்கும் அம்மா இல்ல. அவங்க ஒரு விபத்துல போனத நேர்ல பார்த்ததால வினயா புத்தி பேதலிச்சு போன மாதிரி அப்பப்ப நடந்துக்கிறதா பேசிக்குவாங்க. நிறைய சொத்து சுகம் அழகுன்னு. வினயா அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. நானும் வினயாவும் கூட சின்ன வயசுல நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் மேல வினயாவுக்கும் ஷாமுனா உயிர். நல்ல ட்ரீட்மெண்ட்ல இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஷாம் சொன்னதுதான். ஷாம் தனக்கு இல்லைங்கிறத கூட பாவம் அந்த பொண்ணால தாங்கிக்க முடியாது. ரகுராம் அங்குளும் பாவம்தான். ஷாமை பொறுத்த வரைக்கும் பார்க்க பேசி பழக எல்லாம் இயல்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அடிப்படையில ரொம்ப பிடிவாதக்காரர். அது பக்கத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்போ கூட உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்ற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, எனக்குன்னு ஆசைகள் இருக்காதான்னு அங்கிள் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டதுக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஆசையும் விருப்பமும் என்னங்கிறது அன்னைக்கு ஆஃபீஸில் வச்சு அங்கிள் சத்தம் போட்டப்போ பாதியும், நேற்று நீங்கள் ஷாமுக்காக பேசும்போது மீதியுமா இப்போதான் எனக்கே புரிஞ்சிருக்கு. இப்படி ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள எப்போ எப்படி வந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அதான் அதுக்கு அப்பவே முற்றுப்புள்ளி வச்சிடணும்னு நேத்து அப்படி பேசினேன். புரியுது. எல்லாத்துக்கும் மேல வினயாவ ஷாமுக்கு பிடிக்கும். அதென்ன, அப்பா சொல்லி நாம என்ன செய்யணுங்கிறத பிடிவாதம் மட்டும்தான் அவரை தடுக்குது. இது எல்லாத்துக்கும் மேல ஆன்ட்டிக்கு என்னை எப்பவுமே பிடிக்காது. அங்குளோட எண்ணம் தான் அவருக்கும் இருக்கணும்னு. இப்ப நான் செஞ்சிருக்கிறது இப்போதைக்கு வேணும்னா மருந்து மாதிரி கசப்பா இருக்கலாம். ஆனா விளைவு ஆரோக்கியமானதா தான், எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதா தான் இருக்கும். ஆமா, இதெல்லாம் செய்யறதுனால உனக்கு என்ன லாபம்? அப்படி கேட்ட கதிரேசனை அனுரேகாவால் அவ்வளவு நேரமும் போல இயல்பாக பார்க்க முடியவில்லை. கண்கள் சிவந்து கலங்கி விட்டிருக்க அதை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்று உதட்டை கடித்து எங்கேயோ பார்த்தாள். ஏனோ அந்த வினாடியில் கதிரேசனின் மனமும் உருகிதான் போயிற்று. ஆனாலும் சில வினாடிகள் பேச முடியவில்லை. இயல்பாக பேச முடியும் என்றும் தோன்றவில்லை. அதற்குள் சமாளித்து கொண்டு நிமிர்ந்திருந்த அனுரேகாவிற்கும் ஒரு மாதிரியாகிவிட்டதோ. அனுராகாவின் கேள்விக்கு மனதிற்குள் சுருக்கென்று குத்த, அதற்கு பிறகுதான் அப்படி கேட்டிருக்க கூடாதோ என்று தோன்றியிருந்தது கதிரேசனுக்கு. ஆனா எங்க வீட்டில் என்ன அப்படி வளர்க்கல. அதோட என்னால் யாரும் வேதனைப்படுறத தாங்கிக்கவும் என்னால் முடியாது. உங்களுக்கும் ஷாமுக்கும் இருக்கிற தோழமை எந்த மாதிரின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களோடது என்னை பொறுத்த வரைக்கும் தூய்மையானது, ஆழமானதும் கூட. நான் நல்லா இருக்கணும்னு ஷாம் எப்பவுமே நினைப்பார். அப்படி இருக்க
நானும் மனசாட்சியோடு நடந்துக்கிறது தானே முறை. நான் அப்படி கேட்டிருக்க கூடாதுதான் என்று தொடங்கி ஏதோ சொல்ல வந்த கதிரேசனே, ச்சே, உங்க கேள்வி நியாயமானதுதான். அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என்று முடிக்காமல் நிறுத்தியிருந்தாள். என்ன, அப்பா அவரோட கடைசி கட்டத்துல தான் இருந்திருக்காருன்னு புத்திக்கு எட்டினாலும் மனசு புரிஞ்சிக்க மாட்டேங்குது. வைத்தியத்துக்கு மட்டும் பணம் கிடைத்திருந்தா அவரை காப்பாத்திருக்கலாமோன்னு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கு. கேவலம் சில லட்சங்கள் இல்லாததால என் ஒரே உறவான அப்பாவை இழந்துட்டோனோன்னு என் மனசு படுற வேதனை. அதற்கு மேல் அனுரேகாவால் இயல்பாக பேச முடியவில்லை. ஏன், பேசவும் கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழுதுவிட்டு இருந்தாள். கதிரேசனுக்கு ஒரு மாதிரியாகி விட்டு இருக்க, எதிரே இருப்பவளை தேற்றும் வழியறியாது திகைத்தான். அதற்கு மேல் ஆறுதல் சொல்ல அவன் வாயை திறந்தாலும் அதை கேட்கும் நிலையில் அப்பொழுது அனுரேகா இருக்கவில்லை என்பதை உண்மை. அவள் தெளிந்து நிமிர மேலும் சில நிமிடங்களுக்கு ஆகிவிட்டு இருந்தன. அப்படி நிமிர்ந்தவளால் கதிரேசனை இயல்பாக பார்க்க முடியவில்லை. மீண்டும் வந்த கண்ணீர் பார்வையை மறைக்க முயன்று கட்டுப்படுத்தி கொண்டு, இந்த அளவுக்கு வெளிப்படையா யார்கிட்டயும் பேசுனதில்ல. ஏன்னு தெரியல. என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. சாரி. உன் ஆதங்கமும் வேதனையும் புரியுது. பேச பேசதான் சில விஷயங்கள் ஆறும். மனசும் லேசாகும். சரிதான். அப்படி இன்னும் கூட நடக்க வாய்ப்பிருந்தா அதை விட எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நிச்சயம் நடக்குமா? நடந்ததையே நினைச்சு வேதனைப்படுறத நீயும் விட முயற்சி செய்யணும் என்றவனின் வார்த்தைகளில் சரிதான் என்று தலையை ஆட்டியிருந்தாள். ஆனா ஆனா அங்கிளுக்கு சில லட்சங்கள் சில ஆயிரங்களுக்கு மாதிரிதான். கோயில் ஆசிரமம்னு கேட்காததுக்கு முன்னாடி பல லட்சங்களை தூக்கி கொடுக்கிறவர். சரிதான், அதுல அவரோட அந்தஸ்தும் பெருந்தன்மையும் வெளிப்படும். ஆனா எனக்கு ஏன் கொடுக்கணும்? எந்த பலனும் இல்லையே. மாறா அவரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி நிம்மதியை குறைக்க வந்தவதான். ஏன் இப்படி யோசிச்சு பாரு என்றவனை நிமிர்ந்து பார்த்தாள் அனுரேகா. கடைசி நேரம்னு அவருக்கு உன் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏற்கனவே உன்னை தனியா விட்டுட்டு போக போறோமோன்னு வேற அவர் மனசு துடித்திருந்திருக்கும். அப்படி இருக்க இன்னும் உன்னை கடனாளியாகிறத அவர் எப்படி விரும்புவார் சொல்லு? அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் பார்த்தாள் அனுரேகா. இந்த கோணத்தில் அவள் யோசித்திருக்கவில்லை என்றால் கதிரேசனுக்கு வேறு என்ன சொல்வதென்று தெரிந்திருக்கவில்லை. மனதிற்குள் துடித்து துன்புறுபவளை எப்படியாவது அதிலிருந்து மீட்க வேண்டும் என்பது ஒன்றே அவனுடைய வார்த்தைகளில் வெளிப்பட்டது. இல்லையே, பணம் இருந்திருந்தா அவரை காப்பாத்தியிருக்கலாமே. அது யூகம்தானே அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களா? முயற்சி செஞ்சு. சரிதான். அது எத்தனை சதவிகிதம்னு தெரியுமா? தெரியவில்லையே. ஆனால் கடைசி வினாடி வரை கூட முடிவை நெருங்கி கொண்டிருக்கிறார் என்று அவள் எண்ணவில்லையே. மருத்துவர்களும் ஒன்றும் அப்படி சொன்னதாக நினைவில்லை. நீ இப்படி கவலைப்பட்டுட்டு கஷ்டப்படுறத உன் அப்பாவே விரும்புவாரா சொல்லு? இல்லையே, விரும்ப மாட்டார் தான். ஏன், அதை அவரே கூட சொன்னாரே. என்ன? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எல்லாம் அவங்கவங்களுக்கு வரும்போது தான் தெரியும். 100க்கு 100 உண்மை. என்ன ஆறுதல் சொல்லவும் உள்ளதை எடுத்து சொல்லவும் கூட யாரும் இல்லாமல் தவிப்பவளை எப்படியாவது தேற்றிவிட வேண்டுமென்பதுதான். வேறென்ன? என்ன? அதை அப்படியே சொல்ல முடிந்திருக்கவில்லை. அதற்கு மேல் நண்பனையும் அவனது தந்தையையும் அனுரேகா தொடர்ந்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கவும் விட முடியாதல்லவா? முதலில் அவளுடைய ஆரோக்கியம் கெடுவதோடு அது எந்த விதத்திலும் நல்லது இல்லையே. இத்தனை நாளும் நீ வருந்தி வேதனைப்பட்டது போதும். இனிமேலாவது நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். கதிரேசன் சொல்ல, புரியுது. அதோடு நேத்து நான் அப்படி பேசினதுக்காக மன்னிச்சிடுங்க என்று உண்மையாகவே வருத்தம் தெரிவித்தாள். நான் நான் ரிசைன் பண்றதுல உறுதியா இருக்கேன். பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்றதா ஐடியா? உன்னதான். தெரியவில்லையே. இப்பொழுது சில வாரங்களாக தான் ஓரளவு மனவேதனைகள் குறைந்து பிறரிடம் உதவி என்று போய் நிற்க அவசியமில்லாத அளவிற்கு வயிற்றுக்கும்
வலிவு செய்தாயிற்றென்று நிம்மதி அடைந்திருந்தாள். ம். என்ன? வேற வழி இல்லாமலா ரிசைன் பண்ணுவாங்க? அதான் என்ன செய்ய போற? என் ஃப்ரெண்டு என் கூட ஸ்டேட்ல படிச்சவ கோயம்புத்தூர்ல இருக்கா. அங்க போய் தான் வேலைக்கு பார்க்கணும். ஆனாலும் அவசியம் என்ன? சரிதான். அதிலும் அந்த கோயம்புத்தூர் தோழியே ஒரு கற்பனை எனும் பொழுது அவசியமே இல்லைதான். ஆனாலும் அதை சொல்ல முடியாம என்ன? நீ நினைச்சா வரத்துக்கும் போறதுக்கும் இது ஒன்றும் போனா போகுதுன்னு உனக்காக ஏற்படுத்தின வேலை கிடையாது. 3 மந்த்ஸ் லெட்டர் கொடுக்கணும். அதுக்குள்ள வேற ஒருத்தரை அந்த இடத்துக்கு ட்ரெயின் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொரு வாரம் யோசி. இல்ல, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சொன்னதை செய்யலாமே. அப்படி சொல்லிவிட்டு கதிரேசன் பாட்டுக்கு கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க, என்ன இது? இவன் யார்? தன்னை அதிகாரம் செய்வதற்கு என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை. சரிதான், வேறென்ன என்றவனின் கேள்வி கிளம்புறியா என்று சொல்லாமல் சொல்லியிருக்க, அப்படியே ஷாமின் குணத்திற்கு நேரெதிர் என்று எண்ண தோன்றியது. ஆனாலும் அது மனதிற்கு ஒருவித இதத்தை கொடுத்ததென்றால் சற்றும் மிகையல்ல. ஷாம். தந்தை அழைக்க பார்த்தான் ஷாம். ஆஃபீஸ் கிளம்பல? கிளம்பணும். இன்னைக்கு ஒரு 1 ஹவர் பர்மிஷன் எடுத்துடு என்றவரை பார்த்தான். என்ன பார்க்குற? மாமாவும் வினயாவும் வராங்க. எனக்கு வேலை இருக்கு, கிளம்பணும். பர்மிஷன் தானே எடுக்க சொல்கிறேன். இல்லை, கிளம்பணும். நீ இன்னும் சின்ன பையன் இல்லையே ஷாம் என்ற தாயின் வார்த்தைகளில் அதை தான் நானும் சொல்கிறேன் என்று இருந்தான். புரியல ஷாம். உங்கள் மனக்கல்லங்கெல்லாம் நடக்காது. விட்டு பிடிங்க. புரியல. வினயா மனசில் ஆசையை வளர்க்காதீங்க. அது சரி, நாங்கள் எங்கே அவளை தானே வளர்த்து வச்சிருக்கா. அதோட இன்னைக்கு அவங்க வரதே கல்யாணம் பேச தான். வரட்டும். என்ன நீ? உன்னோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பேசுனா ஆச்சா? பின்ன யார் பேசணும்? எனக்கு பிடிக்கணும். சரி சொல்லு, வினயாவை பிடிக்கும் தானே? பிடிக்காது. சும்மா சொல்லாதே. நிஜமாக தான் சொல்கிறேன், பிடிக்காது. ஷாம், சும்மா அதட்டாதீங்க. என்னடா, சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் பண்ணுங்கிற திமிரா? அது சரி, நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க? கொஞ்சம் உங்கள் சுய சிந்தனைக்குள்ளிருந்து தான் வெளியே வாங்கலேன். சரி சொல்லு, வினயாவை ஏன் பிடிக்கல? அது சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, சொல்லி தான் ஆகணும். ம். இல்லை. பாவம் ஷாம், அந்த பொண்ணு வினயா சின்ன வயசுலேருந்தே உனக்காக நீ தான் எல்லான்னு காத்துக்கிட்டு இருக்கா. முட்டாள்தனம். உளராத. உண்மையை தான் சொல்கிறேன். வினயா கேட்டால் துடிச்சு போயிடுவா. போகட்டும். அம்மா இல்லாத பொண்ணுடா. அதுக்காக மாமாவும் அவளை அவ்வளவா பார்த்துக்கிறது இல்லை. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ், ஃபாரின் டூருன்னு அவருக்கு அவரோட வேலையும் சந்தோஷமும் தான் முக்கியம். நியாயம் தானே? என்ன நியாயம்? வினயா அவரோட சொந்த மகள் இல்லையா? பணம் மட்டும்தான் வாழ்க்கையா என்ன? அதுக்கு வினயாவை உனக்கு கட்டி வச்சுட்டா அந்த குழந்தையும் சந்தோஷமா இருப்பா. எங்க கடமையும் தீர்ந்துடும். நீங்க என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் வினயாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. யோசிச்சு தான் பேசுறியா? 100%. என்ன ஷாம் இது? இது எங்களாலே தாங்கிக்க முடியலையே. வினயா எப்படி என்று மேலும் ஏதோ சொல்ல வந்த நிர்மலா யாரோ உள்ளே வரும் அரவம் கேட்டு பேச்சை நிறுத்திவிட்டு திரும்பினார். வந்தது வினயாவின் தந்தை ராமநாதன். வாங்கண்ணா என்ற மனைவியை தொடர்ந்து தானும் வரவேற்று உபசரித்தார் ரகுராம். அவர்களை தொடர்ந்து ஷியாமும். வினயா எங்கண்ணா? இதோ வந்துக்கிட்டு இருக்கா என்று அவர் முடிக்கும் முன்பே உள்ளே வந்திருந்த வினயா பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அந்த அழகிய முகம் ஏனோ வாடி போயிருந்தது, சுடுமணலில் போடப்பட்ட மலரைப் போல. வினயா, வாமா. அத்தையும் மாமாவும் வரவேற்று உபசரிக்க அவர்களுடன் பேசத் தொடங்கி இருந்தாள். வா என்ற ஒற்றை வார்த்தையுடன் ஷாம் உள்ளே சென்று விட்டிருக்க, தொடர்ந்து ஆண்கள் இருவரும் தொழில் சம்பந்தமாக பேசிக்கொண்டே அகன்றனர்.
அம்மா வேலையாள் போல யாரோ ஒரு பெண்மணி வந்து ஏதோ சொல்ல, "இரு வினயா வந்துடுறேன்" என்று சென்றார் நிர்மலா. அதுதான் சரியான வாய்ப்பென்று ஷாமியை தேடிக்கொண்டு அவனுடைய அறைக்கு வந்திருந்தாள் வினயா. கதவை தட்டியவள் அனுமதி கிடைத்ததும் உள்ளே வந்தாள். "வா வினயா." திடீரென்று வினயாவை அங்கு எதிர்பார்த்திருக்காத ஷாம் திகைத்துப் போனான். என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. "சாரி சாம், டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்." "ச்சே, வா, வந்து உட்காரு." "பரவாயில்ல, முக்கியமான வேலை எதுவும் இருந்தா பாருங்களேன். நான் வேணும்னா..." "அவ்வளோ அவசரமெல்லாம் ஒண்ணுமில்ல, உட்காரு." ஷாமின் பேச்சைத் தொடர்ந்து அமர்ந்திருந்தவள், "நீங்களும் உட்காரலாமே" என்றாள். சொன்னதும் அமர்ந்து விட்டிருந்தான் ஷாம். ஆனால் வினயாவிற்கு தான் எண்ணி வந்தது அனைத்தும் மறந்து போயிருந்தது. "சொல்லு வினயா." "ஏன் ஷாம், என் கூட பேசுறது அவ்வளவு சிரமமா இருக்கா? என்ன நீ? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி தனியா பேசுறோம்னு நினைக்கிறேன்." "சரிதான், நீ எப்படி இருக்க?" "இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்?" என்றவளை பார்த்திருந்தான். "நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். நாங்க பேசிட்டு இருந்தத கேட்டுட்ட இல்லையா? என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு இப்ப சொல்றத ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே ஷாம்." "பரவாயில்ல, என்ன யாருக்கு தான் பிடிக்குது? உங்களுக்கு பிடிக்க விடுங்க." "ஆனாலும்..." "ஏன் ஷாம்?" முடிக்கும் முன் கண்கள் கலங்கி விட்டிருக்க எங்கேயோ பார்த்தாள். "வேண்டாம் வினியா." "பரவாயில்ல ஷாம், என் கண்ணீருக்கெல்லாம் யாரும் மதிப்பே கொடுக்க மாட்டாங்க, விடுங்க." "ப்ளீஸ் வினியா." அவ்வளவுதான். மடை திறந்த வெள்ளம் போல மனதில் இருந்தவற்றை எல்லாம் கொட்டி தீர்த்திருந்தாள். "உங்களையும் என்னையும் இணைச்சி நம்ம வீட்ல பேசத் தொடங்குன கிட்டத்தட்ட 10 வருஷங்களாச்சு ஷாம். அப்ப இத்தனை வருஷங்களா நான் முட்டாளோட சொர்க்கத்துல தான் இருந்திருக்கேன்னு இல்லையா? சரிதான், நான் ஏற்கனவே முட்டாள் தானே. ஏன் இப்படி? உங்க அன்பும் அரவணைப்பும் எனக்கு எப்பவுமே இருக்கணுங்கிற சந்தோஷத்திலையும் தைரியத்திலையும் தான் நான் இன்னும் உயிரோட கூட இருக்கேன். உண்மையை மட்டும் எப்பவோ சொல்லியிருந்தீங்கன்னா என் தொல்லை இல்லாம இந்நேரம் நீங்க நிம்மதியா இருந்திருக்கலாம்." "என்ன ஷாம், எப்படின்னு பார்க்குறீங்களா? எந்த பிடிப்புமே இல்லாம இருந்திருந்தேனா, ஒண்ணு முழு பைத்தியமா இருப்பேன், இல்ல போய் சேர்ந்திருப்பேன்." "ப்ளீஸ் வினியா, ரொம்பவும் ஹர்ட் பண்ணாத." "ஏன் ஷாம், பிடிக்காதவ தானே. அது அது அப்பா மேல இருந்த கோபத்துல சொன்னது. நம்பிட்டேன். சத்தியமா." "அதான் சொன்னனே, நம்பிட்டேன்."